திமுக மாணவர் அணியின் மாநில அளவிலான மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நீலகிரில வந்து நடந்தது. ஓகே. நீலகிரியோட எம்பி யாரு? ஆராசா தானே. அதுதான் முக்கியமான போஸ்ட்ல இருக்கிற ஆராசா. அதுல கலந்துகிட்டு அவர் பேசுனது இப்ப சர்ச்சையா வந்து மாறி இருக்கு. என்னன்னா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அன்புதான் வந்து கடவுள், ஏழைகளோட உள்ளத்துல நல்லவங்களோட உள்ளத்துல கடவுள் வந்து பார்க்கலாம்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இறைவனுக்கு வந்து எதிரானவங்க கிடையவே கிடையாது. நீங்க இதுவும் நிறைய பேர் கூட வந்து நீங்க வந்து கோயிலுக்கு போவீங்க, பொட்டெல்லாம் கூட வச்சுப்பீங்க. ஆனா கரைவேட்டி கட்டினீங்க அப்படின்னா பொட்டை வந்து அழிச்சிடுங்க. நீங்க பொட்டு போட்டுட்டு நெத்தியில திண்ணூறுலாம் வச்சுட்டு கரைவேட்டி நீங்க கட்டினீங்கன்னா உங்களை சங்கியை வந்து சொல்லிடுவாங்க. ஆனா கரைவேட்டி கட்டினீங்கன்னா பொட்டை அழிச்சிருங்க அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க குடும்பத்துல முதல்ல சொல்ல முடியுமா ஆராசானால? ஆமா. இன்னொரு பக்கம் என்னன்னா, திமுக அரசு ஒரு அற்புதமான விஷயத்த தஞ்சாவூர்ல பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை இந்த மாவட்டத்தில் உள்ள அம்மாப்பேட்டை பகுதியில கடை வீதியிலலாம் இந்த சாராய கடை டாஸ்மாக் வந்து திறந்து வச்சிருந்துருக்காங்க. 2 இருந்திருக்கு. 2மே மக்களுக்கு வந்து தொல்லையா இருந்தோம்னா மக்கள்லாம் கோரிக்கை வச்சுட்டே இருந்திருக்காங்க தொடர்ந்து. இவங்க தான் படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம்னா அந்த 2 கடையுமே காலி பண்ணிட்டாங்க. மக்கள் ஓகே பரவாயில்ல காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கிருந்து வேற ஒரு குடியிருப்பு பகுதியை ஒட்டி ஒரு 2 பில்டிங் கட்டிட்டே இருந்திருக்காங்க. என்ன கட்டுறீங்க இங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் விசாரிக்கும் போது நாங்க 2 வீடு கட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க பக்கத்துல. அது பார்க்கவும் கொஞ்சம் மாடிலாம் வச்சு வீடு மாதிரியே இருந்தோம்னா மக்களும் ஓகே அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் பில்டிங் வந்தோம்னா அவங்க கேட்டிருக்காங்க, இது வீடு மாதிரி இல்லையே. ஒன்னும் இல்லை, குடம் தான், ஒன்றும் இல்லை, நீங்க இன்னும் பிரச்சனை இது நினைக்க வேணாம், இது குடம் தான் அப்படின்னு பிரச்சனை பண்ணிடாதேன்னு இருக்காங்க. அதான் தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, திடீர்னு ஏப்ரல் 1 நைட்டு வந்து ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக மக்கள் வந்து வந்திருக்காங்க. வந்து நைட்டோட நைட்டா நள்ளிரவுல வந்து மது பாட்டில்கள் எல்லாம் உள்ள இறக்கியிருக்காங்க. அப்ப மக்கள்ல இப்ப டாஸ்மாக் போர்டையும் வச்சுட்டு போயிட்டாங்க. மக்கள் வந்து இறங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில பார்த்துட்டு, இதுக்குதான் இவ்வளவு பொய் சொன்னீங்களா, வீடு கட்டுறோம் அது சொல்றோம்னு பண்ணி இப்படி ஏமாத்தி இப்ப இங்கேயும் பக்கத்துல வந்து கோயில் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, இங்க எது கொண்டு வந்து கட்டினீங்க அப்படின்னு போராட்டம், பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த ஏரியா தாசில்தார்லாம் வந்து பேசினாலும் அவங்க ஒத்துக்கல. மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம், நாங்கள் கோரிக்கை வைப்போம், நீக்கலைன்னா தொடர்ச்சியா போராடுவோம்னு இருக்காங்க.